நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ணணும். ஒரு நல்ல இடத்துக்கு முன்னேறி போகணும் அப்டின்னா, நம்மளுக்கு உண்டான நாள் அப்டின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அத வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது? ஒரு நாளுக்கும் ஒரு பலன்கள்னு உண்டு. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் இவர் எங்கேயும் விட்டா முதன்மைக்கு போவார். திங்கட்கிழமை பிறந்தா எதையும் டிபெண்ட் பண்ணி போவார். செவ்வாய்க்கிழமை போனா முன்னிலை வகித்து நிற்கிறதுக்கு தைரியத்தோடு போவார். புதன்கிழமை இருந்தால் புத்திசாலித்தனத்தோடு இருப்பார். அதே குருவான வியாழக்கிழமையாக இருந்தால் எதையுமே அடுத்தவனை செய்ய சொல்லி கொஞ்சம் ஓபி அடிப்பார். ஆளுமை திறன் இருக்கும், ஆலோசனையும் இருக்கும். வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நளினமாக சொல்லி வேலை ஆகிடுவார். சனிக்கிழமை இருந்தால் முன்னுக்கு தானே போய் வேலை செஞ்சுட்டு இருப்பார். அப்போ இந்த 7 நாளுடைய கேரக்டர் தான் நம்மகிட்ட எல்லாரும் சுற்றிட்டு இருக்காங்க. உங்களோட கேரக்டர் வந்துருச்சா வெளியில்? உங்கள் பிறந்த நாளின் போது ஹேர் கட் பண்ணாதீங்க சொல்லுவோமா, நகை வெட்டாதீங்க எல்லாம் சொல்லுவோமா, கல்யாணம் பண்ணாதீங்க சொல்லுவோம், நிச்சயதார்த்தம் பண்ணுறதெல்லாம் வானாசாமி, ஜென்ம நாள் வேண்டாம். கடன் கொடுக்கலாம், கடன் தீர்க்கலாம், வீடு வாசல்லாம் வாங்கிக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். அப்போ நல்ல காரியம் பண்ணுறதுக்கு நாள்னா அதெல்லாம் பொண்ணு கிடைச்சா புதன் கிடைக்காதுன்னு சொல்லிவிடுறோம். எதுக்கு சொல்கிறோன்னு ரீசனு தான். அதில் ஒன்றும் குத்தம் காண முடியலைங்க. நான் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நான் செய்யக்கூடிய காரியங்கள் செய்வேன் அப்படின்னு எடுத்துக்கொண்டு செய்தீங்களா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். சார் நான் கரெக்டாக என் பிறந்தநாள் அன்றைக்கி திருப்பதிக்கு போயிடுவேன் சார். எந்த பிறந்தநாள்? 23 அக்டோபர் அன்றைக்கி போயிடுவேன் சார். 23 டே சொல்லி டேட் சொல்கிறிய, கன்ஃபியூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவேன் நான். அந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று நான் திருப்பதியில் இருப்பேன், திருச்செந்தூரில் இருப்பேன், திருத்தணிக்கு போவேன், ஏதாவது சொல்லுங்கள், ஒத்துக்கலாம். அப்போ என்னாகும், பலன் உங்களுக்கு வரும்.